ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் இருந்தும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஒரு 1438 வேகன்சி, அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்ற பொசிஷனுக்கு 38 மாவட்டத்திலையும் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன்ஆர்டி ரெக்யூர்மெண்ட் 2025 சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வரும், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், உங்களோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையோட பேஜ். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க புதுசாக, நியூ அப்படின்னு சொல்லிட்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டம் வாரியாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்டாக இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட அளவிலான காலிப்பணியிடங்கள் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு, அதாவது 1/7/2025 இது வரைக்கும் உங்களுக்கு 18 வயசு நிறைந்தவராக இருக்கணும். 32 வயசுக்குள்ளே இருக்கணும் பொது பிரிவினருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அப்படின்னா 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ராணுவ வீரர்களுக்கெல்லாம் 10 ஆண்டு வரைக்கும் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பட்டியலினத்தவர், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் 50 ரூபா தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, நீங்கள் 10th முடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன சுழற்சி மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிலிருந்து வரவேற்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்ஆர்டி www.tnrd.in அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்டு ஒன்று கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் நம்ம கிளிக் பண்ணோம், அதில் நோட்டிஃபிகேஷன் இருந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போவோம். அந்த செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா 3 லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். விளம்பரத்தை பார்க்கவும், விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை மற்றும் மாவட்ட வாரியான விண்ணப்ப பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கிட்ட போகும். ஓகேங்களா, ஸோ நான் இதை என்னோடய மொபைல் ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். நீங்களுமே உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் பாருங்கள், மொத்தமாக ஒரு 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து செங்கல்பட்டு பாருங்கள். செங்கல்பட்டுக்கு ஒரு 52 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசிக்கு 13 சொல்லியிருக்காங்க, பிசி முஸ்லீமுக்கு 2, ஜென்ரலுக்கு 16 வேகன்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேகன்சி தான். ஓகேங்களா, 2025க்கான ஒரு 1400 சம்திங், அதாவது 1400 சில்லற, கிட்டத்தட்ட 1500 வேகன்சி கிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்கும் வேகன்சி இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனாக 10th தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், மயிலாடுதுறை, நாமக்கல், பெரம்பலூர் எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்துக்குமே வந்திருக்கு. நீங்கள் 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி, சேலரியுமே நல்ல சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணணும், எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாமே எல்லா டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ரெகுலர் பேஸில் நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் இருக்கிற ஜாப் நியூஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தென் அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. இந்த லிங்க்லேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பி அந்த ஃபஸ்ட் பேஜ் ஹோம் பேஜுக்கு போயிட்டு அடுத்து 2வதாக கொடுத்துருக்காங்க மாவட்ட அளவிலான
செயலாளர் பதவிக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்ளைன்றது பாருங்கள், அதை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா கீழே வரும் பாருங்கள். இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். அது ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போயோ அல்லது உங்களாலே அப்ளை பண்ண முடியும். நான் வீட்லேயே வந்து லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் விழுப்புரம் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட கேட்டகரி கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் வந்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டிருக்காங்க. ஒன்றுத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணால் தான் அடுத்தது உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? வந்து இங்கே கம்யூனிட்டி கிளிக் பண்ணவே இல்லை. எனக்கு அடுத்து ஓப்பன் ஆகல பாருங்கள். அடுத்து நான் இப்போ கம்யூனிட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அடுத்து வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்றா கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீமேல் எல்லாமே கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜென்ரலாக தான் ஒரு நார்மலாக இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் அவங்க கேபி, பிஜேபி அந்த லெவலில் கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு மெர்ஜ் பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே. ஓகேங்களா? நீங்கள் காலியிடத்திற்கான ஒதுக்கீட்டு வகை வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இனிஷியல் கேட்டிருக்காங்க. இனிஷியல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் ஃபுல் பேரும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. அப்ளிகேண்ட் உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. அதையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய கணவர் பேருமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். கணவர் பேர் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? விடோ அப்படின்னா உங்களுடைய கார்டியன் பேர் ஏதாவது ஒருத்தவங்களை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அவங்களுடைய ஸ்பெல்லிங்குமே பார்த்து ஃபில் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அது கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னா அது ஆல்ரெடி கிளிக்கில் தான் இருக்கும். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே 10ன்றதுனால அது கிளிக்லேயே தான் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் பாஸ் பண்ணீங்களா 10th அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமானா ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அது நோவில் தான் இருக்கும், நோவிலே இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைப்பு. நீங்கள் எந்த எதில் படிச்சிங்க? ஸ்டேட் போர்டா, சென்ட்ரல் போர்டா அல்லது மெட்ரிகுலேஷன் சிபிஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எப்போ 10ஆம் வகுப்பு முடிச்சிங்க? எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் என்னோட இயரை போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து எந்த மந்த்துன்னு கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதிப்பெண் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் 10th ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் ஆகிடும். பெர்சன்டேஜ் வந்து ஓகேங்களா? நீங்கள் மார்க் மட்டும் போட்டால் போதும். பெர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சான்றிதழ் நகல், அதாவது 10th மார்க் ஷீட் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் 100 கேபி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற இதில் தான் பிஜேபி அந்த மாதிரி இதில் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பதிவு எண் கேட்டிருக்காங்க. அதுவே மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த எண்ணை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? வகுப்பு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும் நம்ம முன்னாடி கொடுத்ததுனாலே. அதில் நம்மளுடைய மதம் கேட்டிருக்காங்க, ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. உட்பிரிவின் பெயர், ஜாதியோட உட்பிரிவு கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவ வீரரா, மாற்றுத்திறனாளியா, அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரேஷன் கார்டு நம்பருமே கொடுத்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிங்க. இங்கேயும் ஒரு வாட்டி கேட்குறாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஏஜ் கேட்குறாங்க, அதாவது பிறந்த தேதி கேட்குறாங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஏஜ் அதுவே கால்குலேட் ஆகிடும். மின்னஞ்சல் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, 10th மார்க் ஷீட் இதில் எல்லாமே ஒரே அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் இருக்கிற அட்ரஸை கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு தப்புமே இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு சான்றிதழ், அதாவது ஒரிஜினல் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் விண்ணப்பதாரரின் கையொப்பம், உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்க ஃபைல் சைஸில் தான் அப்ளை பண்ணணும். மினிமம் 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபைல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி இந்த ஃபைல் டைப்பில் தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். கீழே வந்து சில உறுதிமொழின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ குற்றவியல் வழக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா அதுக்கான கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்டிருக்காங்க. அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள்
நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகேங்களா? இது வந்து பேமெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வீடியோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மொபைல் வெரிஃபிகேஷன் வரும், ஓடிபி வரும். ஓடிபி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக வேணும், நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்டில் நெக்ஸ்ட்டின் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.